ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 3 மேட்டர் அரவுண்டர்ஸ். இதுக்கு முன்னாடி யூனிட் 1 யூனிட் 2 போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் 6th ஸ்டாண்டர்டோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரிலேட்டடான டாபிக்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 மேட்டர் அரவுண்டர்ஸ். மேட்டர் இஸ் நத்திங் பட் வாட் எவர் ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் இல்லை எதாவது இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ ஆட்டம் இருக்கும். ஆட்டம் கம்பைண்டாக இருந்தால் அதுக்கு பேர் மாலிக்யூல். ஸோ இது கம்பைண்டாக ஆகும் போது தான் நமக்கு ஒரு காம்பவுண்டாக ஆகும் போது தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆப்ஜெக்டே கிடைக்குது. அப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மாஸ் இருக்கும், அதாவது அதோட குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டியோடு சேர்ந்து ஒரு இடத்த போய் அது ஃபில் பண்ணுது, அந்த மாஸை வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மேட்டர். ஸோ அந்த மாதிரி வாட் ஆர் ஆல் த மேட்டர் அரவுண்ட் அஸ், அதாவது நம்மளை சுற்றி என்ன இருக்குது அண்ட் வாட் இஸ் மீன் பை மேட்டர் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எனி திங் விச் ஆக்குபை ஸ்பேஸ் இஸ் கால்ட் அஸ் மேட்டர்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. இப்போ கேஸ் வந்து இந்த சிலிண்டரை ஃபில் பண்ணியிருக்கு, ஓகேவா. இங்கே ஏர் வந்து இந்த பலூனில் ஃபில் ஆகிருக்கு. இந்த ஆயில் வந்து இந்த ஆயில் கேனில் ஃபில் ஆகிருக்கு. இந்த அயன் ராட் வந்து சர்ஃபேஸில் இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. வுட்டுமே வந்து சர்ஃபேஸை ஆக்குபை பண்ணியிருக்கு. வாட்டருமே சம்டைம்ஸ் சர்ஃபேஸ் என்ன பண்ணுது, ஆக்குபை பண்ணுது. அப்போ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை. ஸோ அந்த மாஸ்க்கு அந்த தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் கால் இட் அஸ் மேட்டர், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த இன்ட்ரொடக்ஷன். மேட்டர் இஸ் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே ஆட்டம் மாலிக்யூல் இருக்குது கண்டிப்பாக. அப்போ அதுக்கு மாஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மேட்டர். ஏர் வி ப்ரீத், நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து, நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர், ஓகேவா. ஸோ அது ஏன்னா எல்லாமே என்ன ஆக்குபை பண்ணுது, இட் ஆக்குபைசஸ் த ஸ்பேஸ். அது ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, மாஸ் இருக்குது, அதாவது அது குவான்டிட்டி இருக்குது. ஸோ 3 மேஜரான ஸ்டேட்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோயர் கிளாஸஸ்லேருந்து படிச்சிருப்போம், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், ஓகேவா. ஸோ டூ யூ நோ வாட் மேட்டர் மேட் அப் ஆஃப். ஸோ அந்த மேட்டர்ன்றது எதால் மேட் ஆகிருக்கு, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே, மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு. ஸோ அப்போ அந்த ஆட்டம் தான் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். அதுக்கப்புறம் இதை உடைக்கவே முடியாது, அன்பிரேக்கபிள்னு ஒரு கண்டிஷன் வரும் பாருங்க. அந்த கண்டிஷனில் இருக்கிற அந்த ஃபைனஸ்ட் பார்ட்டிகலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆட்டம்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே மாலிகுல்ஸ், ஓகேவா. ஸோ தே ஆர் ஸோ ஸ்மால் தட் வி கெனாட் see them in our eyes. நம்மளோட நேக்கட் ஐயால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு கஷ்டம். A standard sheet is more about atom in the later lesson. But first let's learn about the 3 states of matter. ஸோ இந்த ஆட்டம் பற்றி படிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப பெரிய லெசனாக இருக்கும். அதாவது நீங்களோட ஹையர் கிளாஸஸில் போக போக என்ன நிறைய படிப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் அந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. ஸோ ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர், அதோட நார்மலாக அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் நம்ம ஃபிசிக்கல் நேச்சர்னு சொல்லுவோம். அது நமக்கு தெரியும். மேட்டர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் மாஸ். What is its nature? அப்போ many philosophers pondered over this question, came out with ideas. It is known that Indian philosopher, Kannada Greek philosopher Democritus had their ideas similar. இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான கண்ணோட்டத்துக்கு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க மேட்டர்னா என்ன அப்படின்றது. இந்தியன் philosopher Kannada call it as பரமணு, ஓகே, அண்ட் டெமோக்ரிட்டஸ் கால்ட் இட் as atoms, ஓகேவா. ஓகே, அப்போ 2 பேருமே வந்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, பரமணு, இன்னொன்று வந்து ஆட்டம்ஸ். ஸோ அப்போ அவங்க 2 பேருமே சொன்னது என்னமோ சேம் கைண்ட் ஆஃப் வே தான். தென் ஹியர் தே ஹேட் கிவன் அ பேப்பர் இஸ் அபவுட் மில்லியன் ஆஃப் ஆட்டம் திக், ஓகேவா. இப்போ இந்த ஒரு பேப்பர் நம்ம புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது உள்ள ஒன்றுத்துல என்ன இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, ஓகேவா. அது திக்னஸ் இன்க்ரீஸ் ஆக சயின்ஸ் ஹேஸ் கம் அப் வித் அ டெக்னாலஜி டு ஐடென்டிஃபை ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்னா ஆட்டம் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண வந்தாங்க பை யூஸிங் அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப். ஏஆர்எம்னா என்ன, அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப். அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ட் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், TEM, tunneling electron microscope, which uses electricity to map atoms. அதாவது டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி எவ்வளோ
ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்கிற அளவுக்கு தே ஹேட் ஃபைண்ட் அவுட் திஸ் மைக்ரோஸ்கோப். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப், அனதர் வந்து டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா imagine when a piece of thread is cut endlessly using knife at a point, one point it could be such a small piece that it cannot be further cut by a knife. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு நூல் எடுத்து கட் பண்ணிகிட்டே வரோம், குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிகிட்டே வந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த நூலை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கட்டே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனுக்கு வரும்போது நம்ம கையில் இருக்கிறது அதுதான் ஆட்டம். ஓகேவா? அந்த பார்ட்டிக்கலை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆட்டம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம கட் பண்ணி போடுறது எல்லாமே மாலிகுல்ஸ். இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் என்ன ஆகுது, நமக்கு ஒரு ஆப்ஜெக்டாக உருவாகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இப்படி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கிடச்சோன்னா இங்கே கிடைக்கிறது எல்லாம் ஒரு மாலிகுல். ஓகே, ஸோ இது ஒரு மாலிக்யூல். அதே மாதிரி அங்கங்கே மாலிக்யூல் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து எடுத்து இந்த ஒரு பீஸை மட்டும் நம்ம எடுத்து இன்னமும், அதாவது இது மட்டும்தான் ஒரு பீஸுன்னா இது இன்னமும் குட்டி 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 குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா தனியாக ஒரு சின்னோண்டு பார்ட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் கட் பண்ணவே முடியாதுன்றாங்க பாருங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டமோட ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் அப்படின்னா நியூட்ரல். இது ரெண்டுத்துக்குமே இருக்குது நிலைப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈக்குவலாக இருக்கும் போது நியூட்ரான் கிடைக்கும். ஸோ இதை பற்றிலாம் இன்னும் டெப்த்தாக அவங்க கிளாஸஸில் படிப்பீங்க. மாலிக்யூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டம்க்கு மேலே கம்பைன் ஆகும் போது நமக்கு என்ன கிடைக்குது, மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் நிறைய ஒன்றா சேரும் போது என்ன கிடைக்குதுன்னா ஒரு மேட்டர், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ அதுக்குள்ளே என்ன சரௌண்ட் ஆகிருக்கு, மாலிக்யூல்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த மாலிக்யூல்ஸ் எப்படி உருவாயிருக்கு, ஆட்டம்ஸால் உருவாயிருக்கு. அந்த ஆட்டமில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நியூக்ளியஸ், நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான். அப்போ ஒரு விதிகள் ஒரு ஆக்ஷன் நடக்குதுமே எல்லாமே ஆட்டம் அண்ட் மாலிக்யூலால் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் made of such smallest particle, the atom. This atom are extremely small when we see under a powerful microscope. அதில் பார்க்கும் போதே வந்து என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப மைக்ரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் பிட்வீன் தெம். ஓகேவா? ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ்குள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் திஸ் ஸ்பேஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு இதுலேயும் ஒரு விதத்தில் இருக்கும். லெட் அஸ் ஆட் அ ஸ்பூன்ஃபுல் ஆஃப் சுகர் டு அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, சுகரை ஆட் பண்ணுறாங்க, நல்லா ஸ்டிர் பண்ணுறாங்கன்னா அதை கலக்கி விடுறாங்க. சுகர் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது, அதில் டிஸப்பியர் ஆகிடுது, கரைஞ்சு போயிடுது இல்லையா. வேர் இட் ஹேட் கான், எங்கே போயிருக்கோம், கண்டிப்பாக இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டருக்குள்ளே தான் போயிருக்கோம். ஆனால் என்ன ஆகிருக்கும், அது ஸ்வீட்டாக மாறி இருக்கும் அந்த வாட்டர் இல்லையா. அப்போ வாட்டர் பார்ட்டிகல் ஹாவ் ஸ்பேஸ் பிட்வீன் தெம் அண்ட் சுகர் பார்ட்டிகல் ஆர் நவ் ஆக்குபைங் தோஸ் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த டிராயிங்கில் பார்த்தோன்னா டம்ளரில் வாட்டரோட மாலிக்யூல் இப்படி ஃப்ரீயாக லூஸ்லி பேக்கடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுகர் ஆட் ஆகுதுல்ல, அந்த ஆட் ஆன சுகர் வந்து டிசால்வ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக இருக்குல்ல இந்த கேப்பு, இந்த கேப்பில் இருக்க மாலிக்யூல்ஸில் போய் ஆட் ஆகி இப்படி ஸ்டோர் ஆகிடும். அப்போ வாட்டர் சுகர்னு அதோட மாலிக்யூல்ஸ் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிடுது, ஸ்வீட்னஸ் கொடுக்குது. அப்போ ரெண்டு மாலிக்யூல் ஆட் ஆகிற அளவுக்கு அதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விச் கீப்ஸ் த பார்ட்டிகல்ஸ் டுகெதர். ஒரு பார்ட்டிகலும் அட்ராக்ட் ஈச் அதர்ன்றதுனால அது கம்பைன் ஆகிறது ஈஸியாக நடக்குதுங்க. திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர். ஒன்றுத்துக்கும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வாட்டர்ன்றதால ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுச்சு, அது சாலிடுன்னும் போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ குரூப்பிங் ஆஃப் மேட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட், அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு இந்த மேட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஸோ யூ ஆல்ரெடி நோ வாட் குரூப்பிங் இஸ் ஆல் அபவுட். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா உங்களோட லோயர் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்பீங்க. மேட்டர் கேன் பி குரூப்ட் இன்டு வாட் ஆர் ஆல் த ஸ்டேட்ஸ், சாலிட், லிக்விட், கேஸ் இல்லையா. அதிலே பார்த்தோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மாஸ் அப்படின்னா என்ன, எவ்வளோ அளவு இருக்குது, ஷேப்னா அதோட சைஸ், அதோட வால்யூம், அதுக்குள்ளே எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்றது. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அது சாலிட், லிக்விட், கேஸ் மூணுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டேக் அ சாலிடில் நம்ம வந்து ஸ்டோன் எடுத்துப்போம். ஓகேவா? ஆன்சர் த கொஸ்டின். Do you need a container to know the shape of the stone? இந்த ஸ்டோன் இந்த ஷேப்பில் தான் இருக்குன்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வெசல் தேவைப்படுதா, கண்டெய்னர் தேவைப்படுதா? இல்லை, நோ. ஏன்னா அந்த ஸ்டோனே ஒரு ஷேப்பில் இருக்குது. ஓகே, இஃப் யூ மூவ் த ஸ்டோன் ஃப்ரம் த கிரவுண்ட் டு அ டேபிள் ஆர் அ பிளேஸ் இட் ஆன் த ஷெல்ஃப், டஸ் இட் ஷேப் சேஞ்ச்?
ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு போய் ஒரு டேபிள்லையோ கிளாஸ்லேயோ எங்கெங்கேயோ நம்ம மாற்றி வைக்கிறோம். மாத்திர இடத்துக்குலாம் அது ஷேப் மாறுதா? கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது. அதே ஷேப்பில் தான் அது இருக்குது. ஓகே. சாலிட் டஸ் நாட் நீட் அ கண்டெய்னர். அப்போ சாலிடுக்கு என்ன தேவையில்லை? கண்டெய்னர் தேவையில்லை. அதே மாதிரி அதோட மாலிகல்ஸ்லாம் எப்படி பேக் ஆகிருக்கு? டைட்லி பேக்டு, ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். அப்போ கேப் இல்லாமல் அதோட சாலிட்ஸ் எல்லாமே காம்பேக்டாக பேக் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் அதுக்கு ஒரு என்ன ஷேப் இருக்குது? ஒரு நிலையான ஒரு வடிவம் இருக்குது. ஓகே, டெஃபினட் ஷேப். இஃப் யூ டேக் த stone from the ground, place it on the table or shelf, its space and volume does not change. அப்போ அதோட வால்யூமும் சேஞ்ச் ஆகாது, அதோட ஷேப்பும் சேஞ்ச் ஆகாது, டைட்லி பேக்டு. அதுக்கு ஒரு கண்டெய்னரும் தேவை கிடையாது. ஸோ திஸ் இஸ் த what physical feature of this solids. Then next coming to next பார்த்தோன்னா இங்கே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? we can tell it which is, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர்டு, இந்த அனிமல், இந்த புக்கு, இந்த ஃபெதர், பலூனில் ஏர் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். இங்கே ஸ்பூனு, ஷிப், கோட்டு, ரப்பர் பேண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் லிக்விடு, இது ஸ்டோன். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ஷேப் அண்ட் சைஸ் இல்லையா? அதாவது இப்போ இந்த லிக்விட் ஐட்டம்லாம் எதில் போய் கண்டெயின் ஆகுதோ அதோட ஷேப். இங்கே ஏருமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஆனால் சாலிட் ஐட்டம்க்குலாம் அதுக்குன்னு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது. அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கெட்டில் தண்ணி இருந்துச்சுன்னா அது தண்ணி பக்கெட் தண்ணியோட ஷேப்பு, இங்கே டம்ளரில் இருந்துச்சுன்னா டம்ளர் ஷேப், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில், புக் வந்து என்னது? யூஸ்டு ஃபார் ஸ்டடிங். பக்கெட் அண்ட் த கோம்ப் ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக்கு. ஸோ இந்த டேபிள், லேடில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டால் மேடாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்னென்ன பார்க்குறோம்? வுட்டு பார்க்குறோம், பிளாஸ்டிக் பார்க்குறோம், படிக்கிற விஷயங்கள் பார்க்குறோம், ஸ்க்ரப்பு, ப்ரஷ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய்ஸு, சாஃப்ட் டாய்ஸு. Light can pass through the glass of the water and spectacles but not through the apple or iron. தண்ணியில் பாஸ் ஆகும், ஆனால் ஒரு ஆப்பிள்லேயோ ஒரு அயன் பாக்ஸ்லேயோ போய் கரண்ட் லைட் பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகாது. ஏன்னா அது ஒபேக் ஆப்ஜெக்ட் இல்லையா? டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. கவ் அண்ட் த பேர்ட் ஆர் லிவிங் திங்ஸ் வைல் த ரெஸ்ட் ஆர் நாட். ஸோ அதாவது கவ்வும் பேர்டும் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் திங்ஸ், வைல் த ரெஸ்ட் ஆர் நாட் அப்படின்னா அது வந்து என்னது? ஒரு ரெஸ்ட்லேயும் இருக்கும், மோஷன்லேயும் இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் த வாட்டர் இஸ் த வாட்டர் இன் த கிளாஸ் இஸ் லிக்விட் பட் ஏர் இன் த பலூன் இஸ் கேஸ். ஒரு கிளாஸில் இருக்கிற வாட்டர் வந்து லிக்விடாக இருக்குது, ஏரில் இருக்க பலூன் வந்து கேஸாக இருக்குது. த ரெஸ்ட் ஆர் சாலிட்ஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கிறது என்ன? இது சாலிட்ஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? வென் கம்பேர் டு த லிக்விட் அண்ட் கேஸ். த ஃபெதர், த பேப்பர் கப் கேன் ஃப்ளோட் பட் நாட் த ஆப்பிள் ஆர் த பீஸ் ஆஃப் ஸ்டோன். ஃபெதரும் பேப்பர் கப்பும் பறக்கும், ஆனால் வந்து ஒரு கல்லோ ஒரு ஆப்பிளோ என்ன ஆகாது? பறக்காது. ரப்பர் பேண்ட் கேன் பி ஸ்ட்ரெச்டு பட் த நாட் கோம்பு. ரப்பர் பேண்டை நம்மளால பிடிச்சி இழுக்க முடியும், ஆனால் சீப்பை நம்மளால் என்ன பண்ண முடியாது? ரப்பர் பேண்ட் மாதிரி இழுக்க முடியாது. தோ தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்றுத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் எல்லாமே எதால் மேடாக இருக்குது? தே ஆர் மேட்டர். ஆனால் என்ன அவங்கெல்லாம் கடைசியில் கன்க்ளூஷனில் தே ஆர் மேட்டர். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே ஆட்டம் அண்ட் மாலிக்யூல் இருக்கும், ஆனால் அதுக்குன்னு தனித்தனியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எவ்வளோ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலுமே ஆனால் எல்லாமே எதால் மேடாக இருக்குது? அதுக்கு ரிலேட்டடான atom and molecule made இருக்குது. So try to fill this following tabular column. Can you group them according to their uses? அது யூஸ்க்கு தகுந்த மாதிரி குரூப் பண்ண முடியுமா? The material which they are made of or some other properties. For example, things that float, things that sink ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க பிக்சரில் இப்போ வந்து பேர்டு, இந்த டாய், இந்த புக்கெலாம் என்ன பண்ணும்? ஃப்ளோட் பண்ணுமா? பேர்ட் வந்து என்ன ஆகும்? ஃப்ளோட் பண்ணும். அதே வந்து இந்த டால் போட்டோன்னா சிங்க் ஆகிடும், புக்கு சிங்க் ஆகிடும், ஃபெதர் ஃப்ளோட் பண்ணும், அயன் பாக்ஸ் சிங்க் ஆகிடும், பலூன் வந்து ஃப்ளோட் பண்ணும், ஸ்பூன் வந்து சிங்க் ஆகிடும். இதுவுமே வந்து கொஞ்ச நேரம் இது பண்ணிவிட்டு அப்புறம் சிங்க் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஃப்ளோட். இது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை ஊற்றி விட்டோன்னா அது வாட்டரோட கலந்துரும், ஸ்டோன் உள்ளே போயிடும். இதுவுமே அப்போ ஒன்று என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சிங்க் ஆகும், ஒன்று இருக்கும் இல்லையா? அதுதான் இது ஹேட் கிவன் ஹியர். தென் ஹியர் நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா how many tables could you make? Okay, so how do you classify the items of the above list as solid, liquid and gas?
யூ ஷுட் ஹாவ் டன் இட் இன் த பேஸ்ட் ஆஃப் சம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்கிறத வந்து அப்படியே சாலிட் லிக்விட் கேஸ்னு பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம அது என்ன பண்ணுறோம். அப்போ இந்த கண்டெய்னரில் இருக்கிறது வாட்டர், அதுக்கு தனியாக ஒரு ஷேப் கிடையாது, அது கண்டெய்னரோட ஷேப்பை தான் எடுக்குது, அப்போ இது லிக்விட். இது வந்து அப்படியே இருக்குது, இது என்ன ஆகலை, இதுக்குன்னு தனியாக ஷேப்லாம் மாறல, அப்போ இது என்னது சாலிட். அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் லைக் பிரிக் அண்ட் டோர் விச் ஆர் ஹார்ட் comes under solid. Things float comes under liquid and other such as light and they can flow more freely comes under gases. கல்லாட்டம் இறுக்கமாக இருக்குது, அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா அது சாலிடாக பிரிச்சிடுறோம். அதே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கலந்துருது, எது ஒன்றுத்தோட ஒன்று கலந்துருது, நல்லா ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அது லிக்விடோட பிரிச்சிடுறோம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம கேஸோட சேர்த்துட்றோம் அதை, இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் அப்படின்னா லெட் அஸ் பிளேஸ் அ புக் ஆன் அ டேபிள். புக்கு மேலே ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வச்சுட்டு லெட் இட் நாட் பி டிஸ்டர்ப்டு. அந்த புக்கை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டச் பண்ண தேவையில்லை. 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணால் அந்த புக்கு என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும். அதில் ஏதாவது சேஞ்ச் நடக்குமா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, நவ் டேக் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆட் ட்ராப் ஆஃப் இங்க், கேர்ஃபுல் அட் த சென்டர். ஓகேவா. சென்டரில் இப்போ ஒரு தண்ணி இப்படி இருக்குன்னா இந்த பவுலில் இங்கே நடுவில் வந்து இங்கை ஊற்றுரும். டு நாட் ஷேக் ஆர் ஸ்டிர், அதை கலக்கவோ இல்லை ஆட்டவோ கூடாது, அப்படியே விட்டுறணும்னு சொல்கிறாங்க. நவ் லைட் அண்ட் இன்சென்ஸ் ஸ்டிக் அண்ட் கீப் இட் ஒன் கார்னர் ஆஃப் த ரூம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை எடுத்து ஒரு ரூமோட கார்னரில் வைங்க. ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெட் அஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். டிட் த புக் மூவ்? இந்த புக் நவுந்துச்சா? கிடையாது. டிட் இங்க் பார்ட்டிகல்ஸ் மூவ் அண்ட் ஸ்ப்ரெட் இட் செல்ஃப் இன் வாட்டர்? ஹவு லாங் இட் டேக்ஸ் ஃபார் கம்ப்ளீட் மிக்சிங்? தண்ணி நம்ம இந்த சொட்டு விட்டோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, நம்ம எதுவுமே கலக்கல அப்படி தான் விட்டோம், அது கலந்துச்சா இல்லை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு கலக்கிறதுக்கு? டிட் யூ கெட் த ஸ்மெல் ஆஃப் த இன்சென்ஸ் ஸ்டிக் ஃப்ரம் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங்? அது ஒரு இடத்துல வச்சுருந்தாலுமே அதோட வாசனை நமக்கு என்ன ஆகுது, அதோட வாசனை வந்து நமக்கு என்ன ஆகுது, ரீச் ஆகுதா? ஹவு ஃபாஸ்ட் டிட் யூ கெட் த ஸ்மெல்? எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்மெல் உங்களுக்கு வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ we may conclude that the particles of the gases and liquids can move easily and quickly. This tendency of the particle to spread out in order to occupy the available space in diffusion. அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த இங்கு தண்ணியில் கலந்துருச்சு, இதில் இருக்கிற வாசனையும் நமக்கு காற்று வழியாக வந்துருச்சு. அப்போ கேஸும் சீக்கிரமாக ரியாக்ட் ஆகுது, லிக்விடும் சீக்கிரமாக ரியாக்ட் ஆகுது. ஆனால் இந்த நம்ம ரெஸ்ட்டில் வச்சிருந்த இந்த புக்கு அப்படியே தான் இருந்துச்சு, அங்கே எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. அப்போ இது ரெண்டும் ஃபாஸ்ட்டான ரியாக்ஷன் இருக்கும், இதில் நோ ரியாக்ஷன். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம வரும்போது இந்த டெண்டன்சி இருக்குது இல்லையா, அதாவது மூவிங் ஃபாஸ்ட்லி அண்ட் குயிக்லி, அப்போ அது வரும்போது இது ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆர்டர் டு ஆக்குபை த அவைலபிள் ஸ்பேஸ் இன் டிஃப்யூஷன். ஓகே, ஸோ அதாவது இப்போ இதுக்குள்ளே கலக்கிறதுக்கு இந்த தண்ணி வேணும், அந்த தண்ணியில் இருக்கிற ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தான் அந்த இங்கு போய் தண்ணியில் கலக்கும். அதே மாதிரி இந்த காற்றுல அதை அந்த ஸ்மெல் அடிச்சுட்டு வர்றதுக்கு அதுக்கு ஸ்பேஸ் வேணும், அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த காற்று நம்மளோட வாசனைக்கு வரும். ஆனால் இந்த புக்கில் பார்த்தோன்னா புக்கு நகர்றதுக்கு அங்கே எந்த மாலிக்யூல்ஸுமே ஃப்ரீயாக கிடையாது, ஏன்னா எல்லாமே க்ளோஸ்லி ரிஜ்லி பேக்குடு இல்லையா. அப்போ அது நகர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து சில கேப் கிடைக்குது இல்லையா, ஸ்பேஸ் கிடைக்குது இல்லையா, அது கலக்கிறதுக்காக இருந்தாலும் வளர்கிறதுக்காக இருந்தாலும், அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதே சாலிட் டைட்டாக பேக் ஆகிறதுக்கு அதனால இது டிட் நாட் டிஃப்யூஸ் லைக் லிக்விட் அண்ட் கேஸ். ஹென் ஸ்மோக் அண்ட் இங்க் வந்து என்ன ஈஸிலி ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து கொடுத்துருக்கிறது. அப்போ டிஃப்யூஷன் உங்களுக்கு என்னன்னு புரியுதா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்டேட் வந்து ஒரு லிக்விடாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, அது வந்து மற்ற இடத்த ரீச் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுறதுக்கு அதுக்கு கேப் இருக்குது. சாலிடில் அந்த கேப் இல்லை. ஓகேவா. ஸோ பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ டைட்லி பேக்டாக இருக்குது. அதே லிக்விடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், கேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ சாலிட் பார்ட்டிகல் டைட்லி பேக்டு, எக்ஸாம்பிள் ஸ்டோனு. இது வந்து ரேண்டம் இர்ரெகுலராக பேக் ஆகிருக்கு, அப்படி இப்படின்னு பேக் ஆகிருக்கு, அதனால் இதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி பேக் ஆகிருக்கிறதால இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதால ஈஸியாக வந்து ரீச் ஆகிடுது, எக்ஸாம்பிள் ஏர்.
தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ட்ரை இட் அவுட் வின் யுவர் ஹோம் ஈஸிலி. இங்கே அதாவது 2 சாஷே ஆஃப் ஜூஸ் எடுத்து அதில் 2 சாஷேலையுமே வந்து 100 ml. லெட் அஸ் எம்டி 2 சாஷே அண்ட் போர் த ஜூஸ் இன்டு த ஃபாலோயிங் கிளாஸஸ். டஸ் இட் ஷேப் ஆல்சோ சேஞ்ச், எஸ் நோ, இதெல்லாம் பார்த்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. லிக்விட் நீட் கண்டெய்னர், அது ஷேப்பை எடுக்கிறதுக்கு லிக்விடுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். ஓகேவா? அப்போ அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் இஸ் த சேம் இன் த போத் கிளாஸஸ். த வால்யூம் ஆஃப் த லிக்விட் ரிமைன் இன் த சேம் வெதர் இட் இஸ் கெப்ட் இன் த லார்ஜர் கண்டெய்னர் ஆர் அ ஸ்மாலர், பட் இட்ஸ் ஷேப் சேஞ்சஸ். ஸோ ஒரு இதுலேயும் என்ன ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலந்தாலுமே அந்த ஷேப், கண்டெய்னர் என்ன ஷேப்போ அந்த ஷேப்புக்கு தான் வருது ரெண்டுமே, இல்லையா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அளவு வந்து ஒரே மாதிரியே இருந்தாலும் அதோட வடிவம் மாறும், கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி மாறுன்றது தான் இதோட கன்க்ளூஷன். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் கம்பேர்டு டு லிக்விட் அண்ட் சாலிட் பார்க்கலாம். ஸோ இந்த மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் தேங்க்யூ.